சிந்தனை சாளரத்திலிருந்து காலை வணக்கம். உங்களில் பலருக்கு தெரியும், எனக்கு திருமணமாகி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை. அப்படி குழந்தை பிறந்தப்போ ரொம்ப நாள் எனக்கு குழந்தை இல்லையேன்னு என்னை விட வருத்தப்பட்ட என்னுடைய சுற்றங்கள், நண்பர்கள் எல்லோரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அப்போது எனக்கு தெரிந்த ஒரு சபை குரு வாழ்த்து அனுப்பியிருந்தார். எப்படி அனுப்பியிருந்தார்னா, தாயும் தந்தையும் ஆனதற்கு வாழ்த்துக்கள், பெற்றோர் ஆனதற்கு வாழ்த்துக்கள், குடும்பமானதற்கு வாழ்த்துக்கள். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது கணவன் என்கிறவன் தந்தையாகிறான், மனைவி என்கிறவன் தாயாகிறான். இது முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது, இதுவரைக்கும் தம்பதிகளாக இருந்தவங்க ஒரு குழந்தை வந்தனால குடும்பமாக வரும். இது ரெண்டாவது ஆசீர்வாதம். அடுத்தது, நாங்கள் இனிமேல் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, பெற்றோர் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும். இந்த 3 ஆசீர்வாதங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ அதெல்லாம் செய்தி, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சான். அப்போ அவங்கள பார்க்க ஒரு பாஸ்டர் வந்தாராம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு, சரி எப்போ பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னாராம். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு என்னடா குழந்தை பிறந்துச்சு, வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு எப்போ பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னோடனே, என்னங்கயான்னொன்னே அவர் சொன்னாராம், குழந்தை பிறப்பதால் மட்டும் நாம் பெற்றோர்கள் இல்லை, ஒரு குழந்தையை எந்தெந்த விதத்திலெல்லாம் வளர்க்கலாம் என்று தெரிந்தவர்கள் மட்டும்தான் உண்மையிலே பெற்றோர்கள். குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த உடனே நீங்களும் பெற்றோராக பிறக்கணும் அப்படின்றார். அது வரைக்கும் இருந்த பல்வேறு விஷயங்களிலிருந்து உங்கள் வாழ்வில் மாற்றி ஏற்படும். உண்மைதான், ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த தாயும் தகப்பனும் புதிதாக பிறக்கிறார்கள். அது வரைக்கும் பொறுமை இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ குழந்தைய வளர்க்கும்போது நம்மகிட்ட பொறுமை வந்துடும். அது வரைக்கும் நம்மகிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தையை சாப்பிட வைக்கிறதுக்கு, இல்லை அந்த குழந்தையை தாஜா பண்ணுறதுக்கு சில கிரியேட்டிவிட்டிலாம் நம்ம பண்ணுவோம். அது வரைக்கும் இல்லாத குணங்கள் நம்ம இடத்துல பிறக்கும். அப்படி அந்த குழந்தையை பொறுப்புணர்ச்சியோடு வளர்க்க ஆரம்பிக்கும் போது தான் நாம் பெற்றோராய் ஒரு முறை பிறக்கிறோம். எனவே குழந்தை பிறந்த உடனே நம்ம பெற்றோர் இல்லை, பெற்றோர் என்கிற தகுதிகளை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது தான் நாம் பெற்றோராக பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் முடித்தாராம். பெற்றோர் என்பது பதவி அல்ல, அது பொறுப்பு. அந்த பதவி ஈஸியாக கிடைச்சது இல்லை, ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் உணரும் போது, உங்கள் பிள்ளையை சரியாக வளர்க்கும் போது, உங்கள் பிள்ளைக்காக உங்களிடத்தில் இருக்கிற சில சிறப்புகளை வெளிக்காட்டும் போது, சில தவறுகளை நீங்கள் இழக்கிற பொழுது நீங்கள் பெற்றோராக பிறக்கிறீர்கள். குழந்தை பிறந்தவுடன் நாம் பெற்றோர் இல்லை, பெற்றோராக ஒரு முறை நாம் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்து நாம் வளர்க்கிற குழந்தைகள் தான் சிறந்த குழந்தைகளாக வளரும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.